नित्यानन्देश्वरसमारम्भां नित्यानन्देश्वरिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இருமுனை காணொளி காட்சியின் வழியாகவும் நித்யானந்த தொலைக்காட்சியின் வழியாகவும் அமர்ந்திருக்கும் அன்பர்கள், சீடர்கள், பக்தர்கள், பார்வையாளர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஆதி சைவம். ஆதி சைவத்தை அறிமுகப்படுத்த முயற்சி செய்வது ஆண்டவனையே, சிவனையே அறிமுகப்படுத்த முயற்சிப்பதற்கு சமம். சாத்தியம் இல்லாதது என்பது மட்டுமல்லாது, வாழ்ந்து மட்டுமே பார்த்து அனுபவித்து மட்டுமே பார்க்கக்கூடியது என்கின்ற தகுதி உடையது ஆதி சைவம். ஆண்டவனை அறிமுகப்படுத்த இயலாது, வாழ்ந்து மட்டும்தான் பார்க்க இயலும். ஆதி சைவத்தையும் அறிமுகப்படுத்த இயலாது, வாழ்ந்துதான் பார்க்க இயலும். அறிமுகப்படுத்த இயலாது என்கின்ற அறிமுகத்தை வேண்டுமானால் அளிக்க இயலும். ஆதி சைவம் பிரபஞ்சத்தில் இந்த பேர் அருள் வடிவான ஞான பிரபஞ்சத்தில் என்றென்றும் விரிவடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கும் மரணம் இல்லாத சிரஞ்சீவியான நிரந்தரமான இந்த பிரபஞ்சத்தில் உயிர் தோன்றிய பொழுது அது எவ்வாறு தன் வாழ்க்கையை மேம்படுத்தி பிரபஞ்சத்தின் எல்லா சக்திகளையும் தன்னுள்ளிருந்து வெளிப்படுத்தி கடவுள் துகள் என்கின்ற நிலையிலிருந்து கடவுளாக மாறுவது எப்படி, தன்னுடைய இருப்பு நிலையான பிரபஞ்சத்தின் வடிவமாக அகண்ட சச்சிதானந்த பரிபூரண நித்யானந்த நிலையில் எப்படி தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வது என்கின்ற அறிவியல், வாழ்வியல், ஆதி சைவம்.
இப்போ நான் கொடுத்த டெஃபினேஷன் பள்ளியில் ஒரு பக்க கட்டுரை வரைகன்னு ஒரு கேள்வியை கேட்டு 10 மதிப்பெண்களுக்கு அந்த கேள்வியை நிர்ணயித்து ஒரு பக்க கட்டுரையை வரைய சொன்னால் ஒரே ஒரு வரியில் நீங்கள் விளக்கம் கொடுக்கிற மாதிரி அறிமுகப்படுத்த இயலாத ஆதிசைவத்தை சில வரிகளில் சொல்ல நான் செய்த முயற்சி தான் இது. உயிர் பிரபஞ்சத்தில் மலர்ந்தவுடன் கடவுள் துகள் என்கின்ற நிலையிலிருந்து கடவுள் நிலையை உணர்வது, கடவுள் தன்மையை தனக்குள் இருந்து வெளிப்படுத்துவது, கடவுள் நிலையிலேயே இருப்பு கொள்வது என்கின்ற மிகப்பெரிய வழியின் அறிவியல் அதை அடைவதற்கான வாழ்வதற்கான அறிவியல் ஆதிசைவம். ஆதிசைவத்தின் வரலாற்றை வைத்தோ ஆதிசைவத்தின் நிலை கொண்ட புவியியல் சூழல்கள் இவைகளை சார்ந்தோ ஆதி சைவத்தை சுருக்குவது சாத்தியமே இல்லாதது. ஏனென்றால் வரலாறு துவக்கமும் முடிவும் இருக்கின்ற ஒன்றிற்குத்தான் இருக்க முடியும். ஓரிடத்தில் இருந்து இன்னோரிடத்தில் இல்லாத ஒன்றைத்தான் புவியியல் ரீதியாக நாம் அடையாளம் காட்ட முடியும். அந்தம் இல்லாத ஆதி, ஒன்றில் இருந்து இரண்டாக மாற முடியாத அளவுடையது. அந்தம் இல்லாத ஆதி உடையது, ஒன்று இரண்டாக மாற முடியாத அளவுடையது ஆதிசைவம். அதனால் வரலாற்றாலோ வரலாறு சார்ந்தோ புவியியல் சார்ந்தோ ஆதிசைவத்தை விளக்குவது சாத்தியமில்லாதது, வரையறுப்பது சாத்தியமில்லாதது. ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் இல்லாமல் போவது கிடையாது ஆதிசைவம். ஒரு இடத்தில் இருந்து ஓரிடத்தில் கடைபிடிக்கப்படாமல் இல்லாமல் போவது கிடையாது ஆதிசைவம். புவியீர்ப்பு விசை எப்படி புவி முழுக்க இருக்கின்றதோ, பிரபஞ்சம் முழுமையும் சில குணங்களால் சத்தியங்களால் நிறைந்து அந்த சத்தியங்களை சார்ந்து இயங்குகிறது. அந்த சத்தியங்கள் தான் ஆதிசைவம். புவியீர்ப்பு விசை ஒரு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எப்படி புவி முழுவதும் புவியீர்ப்பு விசை நிறைந்திருக்கின்றதோ அதுபோல பிரபஞ்சம் முழுவதும் சில விதிகள், சத்தியங்கள், சாத்தியங்கள், கருத்துக்கள், உண்மைகள் நிறைந்து இந்த புவியே இயங்குகிறது, இந்த பிரபஞ்சமே இயங்குகிறது. அந்த சத்தியங்களை அந்த பிரபஞ்சமே குறையில்லாது முறை தவறாது வெளிப்படுத்திய வாழ்வியல் முறைதான் ஆதிசைவம்.
பிரபஞ்ச பேரருள், பிரபஞ்ச பரம்பொருள் வடிவம் வடிவமின்மை எனும் நிலைகளை கடந்து தன்னுடைய சாநித்திய இருப்பின் மாத்திரத்தாலேயே வெளிப்படுத்திய சத்தியங்களைத்தான் வேதங்கள் என்று சொல்கிறோம். அவைகளின் சாரங்கள், சாரம் உபநிடதங்கள். பிரபஞ்ச பேரருள், அகண்ட பரிபூரண சச்சிதானந்த பரம்பொருள் தன்னுடைய நித்யானந்த நிலையில் இருந்தவாறே பிரபஞ்சத்தின் சத்தியத்தை தன்னிலையில் இருந்தவாறே தானே தன்மயமாய் தனக்குள்ளேயே ரசித்துக் கொண்டிருக்கும், தனக்குள்ளேயே அதை வாழ்ந்து கொண்டிருக்கும், தனக்குள்ளேயே தன்னையே ருசித்துக் கொண்டிருக்கும் அந்த தன்மயானந்த நிலையில் வெளிப்படுத்தப்பட்ட உணர்த்தப்பட்ட சத்தியங்கள்தான் வேதங்கள், அதன் சாரம் உபநிடதங்கள். அதே பிரபஞ்ச பேரருள், அகண்ட பரிபூரண சச்சிதானந்த பரம்பொருள் தன்னுடைய நித்யானந்த நிலையிலேயே தான் இருப்பது மட்டுமல்லாது உயிர்கள் எல்லாம் உய்வடைய, உத்தம நிலையடைய, தன்னிலைதனை உயிர்களெல்லாம் உணர்ந்திட சதா சிவனாய் திருமேனி கொண்டு உலகத்திற்கு வெளிப்படுத்திய ஒவ்வொருவரும் பிரபஞ்ச பேரருள் நிலையில் இருந்து சுத்த சிவாத்வைத சத்தியத்தை வாழ்ந்திட சுத்த சிவாத்வைத சத்தியத்தில் நிலை பெற்று பொங்கி மலர்ந்திட பெருமானே சத்தியங்களை வெளிப்படுத்தியதுதான் ஆகமங்கள். தன் இருப்பினாலேயே, சாநித்தியத்தினாலேயே தன்னுடைய இருப்பின் சாநித்தியத்தினாலேயே, சாநித்திய பலத்தினாலேயே பொங்கிய சத்தியங்கள், பொங்கிய சத்தியங்கள் வேதங்களும் உபனிஷதங்களும் திருமேனி தாங்கி சதாசிவனாய் உலகிற்காக அவர் வெளிப்படுத்திய சத்தியங்கள், உயிர்களெல்லாம் உய்வதற்காக அவரே வெளிப்படுத்திய சத்தியங்கள் ஆகமங்கள். வேதங்களைச் சார்ந்து, உபனிஷதங்களைச் சார்ந்து, பெருமானே வெளிப்படுத்திய ஆகமங்களைச் சார்ந்து உலகமெல்லாம் உய்வதற்கான ஜீவன் முக்த விஞ்ஞானமாக, வாழ்வியல் நெறியாக மலர்ந்ததுதான் ஆதி சைவம். ஆதி சைவம் ஆதி மதம் மட்டுமல்லாது, மதம் என்கின்ற கருத்து உருவாவதற்கு முன்பாகவே மலர்ந்த ஒரு ஆன்மீக வாழ்வியல் நெறி. வேறு வேறு நாடுகளில், இடங்களில் இருக்கின்ற மக்கள் கல்லாலே ஆயுதங்கள் செய்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்திருந்த காலத்தில் நாங்கள் கல்லாலயம் செய்து
ஜீவன் முக்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்வியல் நெறி ஆதி சைவம். மொழி இல்லாத காலத்தில் மேலை நாட்டவர்கள் பல்வேறு கண்டங்களில் இருந்த மக்கள் ஹீன சப்தங்களால் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்த காலத்தில் முறையான செம்மொழியான தமிழி எனும் அருமையான மொழியில் வாழ்வியல் சத்தியங்களை ஆகமங்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்வியல் நெறி ஆதி சைவம். ஆகமங்கள் சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதாக பல பேர் கருதுவது பொய். அது மிகப்பெரிய தவறான கருத்து. உண்மையில் பல சம்ஸ்கிருத வல்லுநர்கள் அறிஞர்களால் ஆகமத்தின் அரைப்பகுதி 50% கூட மொழிபெயர்க்க இயலவில்லை என்பதுதான் நான் நேரடியாக பல சம்ஸ்கிருத அறிஞர்களோடு தொடர்பு கொண்டு வேலை செய்து பார்த்ததன் இறுதி உண்மையாக அறிந்த சத்தியம். உண்மையில் ஆகமங்கள் சம்ஸ்கிருதத்திற்கும் தமிழிற்கும் மூலமொழியான தமிழி எனும் மொழியில்தான் அருளப்பட்டது. கிரந்த எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு தமிழி எனும் மொழியின் இலக்கணம் சார்ந்து வெளிப்படுத்தப்பட்டு எம்பெருமானே மொழியின் இலக்கணமும் தந்து எம்பெருமானே வாழும் வழியையும் தந்து எம்பெருமானே வாழ்வியல் நெறியும் தந்து ஜீவன் முக்த விஞ்ஞானம் மாத்திரம் அல்லாது உணவு சமைக்கும் அடிப்படை விதிகளில் இருந்து உடை நெய்தலில் இருந்து உடையுடுத்தும் முறையில் இருந்து 70 விதமான உடை உடுத்தும் முறையை 35 விதம் ஆண்களுக்கும் 35 விதம் பெண்களுக்குமாக 70 விதமான உடை உடுத்தும் முறையை கூட மிக தெளிவாக ஆதி சைவர்கள் பல்வேறு குழுக்களாக தங்களுடைய தொழில் திறமை சார்ந்து தங்களை பிரித்து கொண்டார்கள். அந்த பிரிவின் வகையும் திறமும் உட்பட அவர்கள் வாழ்க்கை முறை, யார் வியாபாரம் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறார்கள், யார் ஆட்சி செய்து நாட்டின் முறைமையையும் தகைமையையும் காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள், யார் இந்த வாழ்வியல் முறையான ஆதிசைவத்தை உலகிற்கு உபதேசித்து உரைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்று ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய விருப்பம் மற்றும் வேலைகள் சார்ந்து தங்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்து குழுக்களாக தங்களை தாங்களே பிரித்து கொண்டார்கள். இந்த பிரிவு முறையும் அவர்கள் ஒவ்வொருவருக்குமான உணவு முறை, உடை முறை, ஒரு நகரம் அமைக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் எங்கு இருப்பிடம் இருக்க வேண்டும் என்கின்ற இடம் முறை, அவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற வாழ்வியல் முறை அனைத்தையும் எண்ணி கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிக தெளிவாக நுட்பமாக
ஒரு கோசாலை அமைக்க வேண்டுமென்றால் எந்த இடத்தில் பசு போன்ற மிருகங்கள் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் குதிரை போன்ற மிருகங்கள் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் காவலுக்கான நாய்கள் போன்ற மிருகங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு திருநீறு பஸ்மத்தை உருவாக்க வேண்டுமென்றால் எந்த நிற எந்த முறையான பசுவினுடைய சாணத்தை எப்படி எடுத்து எப்படி திருநீற்றை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஆழமான தெளிவான ஏறத்தாழ சில கோடி ஸ்லோகங்கள் மூலமாக சில கோடி பாடல்கள் மூலமாக நான் ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். சில கோடி, ஏனென்றால் காமிக ஆகமத்தை எம்பெருமான் விவரிக்கும் பொழுது கோடி கோடி ஸ்லோகங்கள் அருளியதாக சொல்லுகின்றார். இப்பொழுது நம்முடைய கையில் கிடைத்திருப்பவை 20 லட்சம் மாத்திரமே. அது போக காரணாகமம், மற்ற காமிகம் முதல் 28 ஆகமங்களும், இது போக உப ஆகமங்களாக 108 ஆகமங்களும், அது போக இதன் பாகமாக 28 ஆகமங்களின் பாகமாக 64 தந்திரங்களையும் பெருமானே நேரடியாக அருளியுள்ளார். வேதமும் அதன் சாரமான உபநிடதமும் அதை வாழும் முறையான ஆகமமும் ஒன்றாய்ச் சேர்ந்து இந்த மூன்றையும் சார்ந்த வாழ்வியல் முறையைத்தான் ஆதி சைவம் என்று சொல்லுகின்றோம். வேதங்கள் பொது நூலாக இருந்து, ஆகமங்கள் சிறப்பு நூலாய் இருந்து, வாழுகின்ற வாழ்க்கை முறை வாழ்வியல் விஞ்ஞானம், ஜீவன் முக்த வாழ்வியல் விஞ்ஞானம்தான் ஆதி சைவம். பிரபஞ்சம் தோன்றிய பொழுதே, உயிரினங்களை உருவாக்கும் பொழுதே எம்பெருமான் ஆகமத்தையும் உலகத்திற்கு அளித்து விட்டார். தன்னுடைய இருப்பின் சாநித்தியத்தினாலேயே உயிர்கள் எல்லாம் உய்வடைந்து மேம்பட்ட வாழ்க்கை நிலையை அடைய ஆகமங்களை பெருமான் சதாசிவன், மகாதேவன், ஆதிசிவன், எம்பெருமான் ஈசன், அண்ணாமலையான் உலகத்திற்கு அருளிய மிகப்பெரிய நன்கொடை வாழ்வியல் சாத்திரம், வாழ்வியல் சூத்திரம். வாழ்பவர்கள் அவனை நோக்கி பொழியும் தோத்திரம். இது எல்லாம் ஒன்றடக்கி மிகப்பெரிய வாழ்வியல் நெறியாக பெருமான் அருளியதுதான் ஆதி சைவம். தானே அந்த உண்மைகளை உலகத்திற்கு சொன்னது மட்டுமல்லாது, எப்பொழுதெல்லாம் மக்கள் அதை வாழ்வதற்கு மறந்து மாயையிலே சிக்குகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் மூடர்கள், அரக்கர்கள், வாழ்க்கையின் அடிப்படை தெரியாதவர்கள் அசுர பலத்தாலே வாழ்வியல் நெறியை அழிக்க முயற்சித்து தனக்கும் மற்றவர்க்கும் தீங்கு செய்து கொள்ளுகின்ற ராட்சசர்களாக மாறி உலகத்திற்கு பெருங்கேடு விளைவிக்க முயற்சிக்கின்றார்களோ, அப்பொழுதெல்லாம் தீமையை அழித்து நன்மையை மலரச் செய்து சைவத்தை புனரமைத்து வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத் துறை விளங்க மீண்டும் மீண்டும் பெருமானே அவதரிக்கின்றான்.
வேதநெறி தழைத்தோங்க மிகுசைவத் துறை விளங்க பூதப் பரம்பரை பொலிய பெருமானே மீண்டும் மீண்டும் அவதரித்து தன்னை தானே அடையாளம் காட்டி தன்மயானந்தத்தில் சின்மயானந்தத்தில் சிவானந்த போதத்தில் ஜீவனெல்லாம் திளைத்திருக்க வழியும் காட்டி வாழ்வும் காட்டி உய்யவும் காட்டி உணவாய் ஊட்டி உணர்விலும் காட்டி உயிரிலும் காட்டி மெய் நினைவும் உயிர் நினைவும் உயிர் உணர்வும் மலர்த்தி ஆதி சைவத்தை நம் வாழ்வியல் நெறியாய் மீண்டும் நிறுத்திடவே குருவாய் மீண்டும் மீண்டும் வருவாய் எனக் கேட்கும் ஜீவராசிகளுக்காக குருவாய் வருவாய் என ஏங்கும் ஜீவர்களுக்காக தன் திருமேனி விட்டு குருமேனி தாங்கி உறும் உலகத்தில் உயவழி காட்டிடவே என்றென்றும் இருந்திருக்கும் அந்தம் இல்லாத ஆதிசைவத்தை உயிர் கொடுத்து புனரமைக்க மீண்டும் வாழ்வியல் நெறியாய் மாற்றிட இறைவன் குருமேனி தாங்கி வரும் நிகழ்வுகளைத்தான் அவதாரங்கள் என்றும் விளையாடல்கள் என்றும் ஆதிசைவத்தின் பாரம்பரிய சாத்திரங்கள் தெளிவாய் வகுத்து உலகிற்கு வரைத்து உரைக்கின்றன. பாலில் நெய் போலே வேதங்களில் இருக்கும் சத்தியமான நெய்யை உபனிஷதம் மூலமாய் உயிர்க்குச் சொல்லி வெறும் நெய்யை உண்பதும் சாத்தியம் இல்லை என்பதனால் ஆகமம் எனும் உணவாய் சமைத்து அதில் நெய்யையும் கலந்து நம் நெஞ்செல்லாம் இனிக்க கல் நெஞ்சாய் இருக்கும் மனமெல்லாம் கரைந்து நெஞ்சு பஞ்சாக நெஞ்செல்லாம் இனிக்க உலகத்திற்கு சொன்ன வாழ்வியல் நெறிதான் ஆதி சைவம். ஆதி சைவத்தின் முக்கியமான பாகங்கள் 4. சரியை, வாழ்வியல் முறை, எவ்வாறு துயிலெழ வேண்டும் என்பதிலிருந்து துயில் எழுந்ததும் செய்ய வேண்டிய செயல்களில் இருந்து நாள் முழுவதையும் உங்கள் உடலும் மனமும் செய்ய வேண்டிய செயல்கள், செய்யக்கூடாத செயல்கள், எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பது துவங்கி உங்கள் உணவு முறை, உடைமுறை, உறக்க முறை, உறைவிட முறை எனும் எல்லா முறைமைகளையும் வாழ்வியல் சத்தியங்களையும் நெறியையும் சரியாக வாழ வேண்டிய இருக்க வேண்டிய முறையை சொல்வது சரியை. இதை தாண்டி பிரபஞ்ச பேரருளான அகண்ட சச்சிதானந்த பரம்பொருளான சதாசிவனோடு பக்தியில் சங்கமித்து
பக்தியால் பொங்கும் ஆனந்தத்தை அனுபவித்து சிவஞானத்தால் பொங்கும் சிவபோதத்தை வாழ்ந்து சிவஞானத்தால் பொங்கிப் பெருகும் சிவபோதத்தில் சிந்தை கரைந்து நிறைந்து உறைந்து கிடந்து வாழும் வாழ்க்கை முறைதான் கிரியை. வழிபடும் முறை மலர் கொய்வதில் துவங்கி சந்தனம் அரைப்பதில் இருந்து மாலை சாற்றுவதிலிருந்து ஆத்மார்த்தமாய் இறைவனை வழிபடுவதில் இருந்து பரார்த்தமாக ஆலய வழிபாட்டில் என்னென்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பது முறை எல்லாவற்றையும் முறையாக தானே தன்னை வழிபடும் விதியை தவறில்லாது ஜீவன்களுக்கெல்லாம் சொன்ன விதம் கிரியை. சரியை வாழ்வியல் முறை, கிரியை பக்தியால் பொங்கிப் பழுத்து இறைவனோடு இரண்டறக் கலந்திருக்கும் இனிமையான நெறிமுறை யோகம். ஜீவன் சிவனாக மாற ஜீவன் சிவத்துவத்தை உணர்ந்து சிவனுடைய அதே உணர்வு நிலையில் சிவமயமாய் ஒளிர்ந்து மிளிர்ந்து சிவத்துவத்திற்கு தன்னை யோக்கியனாக்கிக் கொள்ளும் முறை யோகம். தாமே சிவமாய் தன்மயமாய் சிவோகம் எனும் ஜீவன்முக்த தன்மையில் நிலைத்திருக்கும் நுட்பம் ஞானம். சரியை ஆதிசைவத்தின் வாழ்வியல் முறை, கிரியை ஆதிசைவத்தின் வழிபாட்டியல் முறை, யோகம் ஆதிசைவ நிலையை உடலையும் மனதையும் வைத்து அடைகின்ற முறை, ஞானம் ஆதிசைவ நிலையில் சிவோகம் எனும் ஜீவன்முக்த நிலையில் நிலை பெற்றிருப்பதற்கான சத்திய சிவபோத சுகபோத சிவஞான இரகசிய சத்தியங்கள். இதைத்தான் ஞானம் வித்யை என்கின்றோம். ஆகமம் 4 முக்கிய பகுதிகளாக இருந்து ஆதிசைவத்தின் வாழ்வியலை நமக்கு காட்டுகிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். அடுத்த 10 நாட்களும் இந்த தொடர்ந்த சத்சங்கங்களின் மூலமாக சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று ஆதி சிவன், ஆதி பரம்பொருள் வேதங்களின் மூலமாகவும் உபனிஷதங்களின் சாரமாகவும் ஆகமங்களில் வெளிப்படுத்தி அருளிய மிகப்பெரிய வாழ்வியல் முறையான ஆதி சைவத்தின் சாரத்தை இந்த 4 முக்கியமான சரியை, கிரியை, யோகம், ஞானம் எனும் 4 முக்கியமான தலைப்புகளின் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இதை உங்கள் வாழ்வியலாக மாற்றிக்கொள்வதற்கு உங்களுக்கு தேவையான சத்தியங்களையும் அதில் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் போன்றவற்றை நீக்கி கேள்விகளுக்கான விடைகளை கொடுத்து அடுத்த 10 நாட்களும் இந்த ஆதி சைவத்தின் சாரத்தை
அனுபவமாக மாற்றிக்கொள்வதற்காக இந்த வாழ்வியல் விஞ்ஞானத்தை உங்கள் முன் திறந்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் எல்லோரும் ஸ்ரத்தையுடனும் சீரிய பக்தியுடனும் இந்த ஆதி சைவத்தின் சாரத்தை உள்வாங்கி உங்களுக்குள் இருக்கும் கடவுள் துகள் விழிப்படைந்து கடவுள் நிலையடைந்து சிவோகம் எனும் அனுபூதியில் நிலை பெற்று சிவஞானத்தில் நிலைத்திருந்து சிவபோதத்தில் வாழ்வீர்களாக, நித்யானந்தத்தில் நிலை பெறுவீர்களாக. எத்துணையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சம்பிரதாயங்களையும் வாழ்வியல் முறைகளையும் மதங்களையும் தத்துவ கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் கருத்துக்களையும் கம்யூனிசம், நாத்திகம் உட்பட எல்லாவிதமான வாழ்வியல் கருத்துக்களையும் பல்வேறு கோணங்களிலும் ஆராய்ந்து அறிந்து படித்து சிந்தித்து அவைகளின் உட்பொருளை உள்வாங்கி இருக்கின்ற தெளிவினாலும் தைரியத்தாலும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆழ்ந்து கேளுங்கள் மக்களே. தமிழெனும் பெருமொழி புரிகின்ற உடலும் மனமும் கொண்டதனாலேயே நீங்கள் புண்ணியவான்கள். ஏனென்றால் அந்த ஒரு மொழியில்தான் ஆதிசைவத்தின் சத்தியங்களெல்லாம் நேரடியாய் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றவர்கள் எல்லோருமே மொழிபெயர்ப்பைத்தான் படித்தாக வேண்டும். நீங்கள் ஒருவர் மட்டுமே நேரடியாய் படிக்கவும் அதன் துடிப்பை உங்கள் இதய துடிப்பாய் உணரவும் உங்களுக்குள் அதை உள்வாங்கவும் வாழவும் வாழ்வியல் அனுபவமாக மாற்றிக்கொள்ளவும் மிகப்பெரிய வாய்ப்புடையவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் மட்டும்தான் இந்த மிகப்பெரிய புண்ணியத்திற்கு ஆளானவர்களாக இருக்கிறீர்கள். தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ் மொழி புரிகின்ற மனம் உங்களுக்கு இருக்குமானால் இருந்தோ அல்லது இப்பொழுதோ இருக்குமானால் சைவத்தை இழக்காதீர்கள். சைவத்தை கண்டுகொள்ளுங்கள், கண்டறியுங்கள், வாழுங்கள். அது உங்கள் வாழ்வியல் நெறியாக மாறட்டும். உங்கள் வாழ்வியல் சத்தியமாக மாறட்டும். வேறு எந்த சித்தாந்தத்திலும் இத்துணை தெளிவாக கடைநிலை மனிதனுக்கும் கடைத்தேறும் வழியை இடைச்செருகல் ஏதுமில்லாது ஒரு இம்மி எடையும் சத்தியத்தில் குறையாது, எடையும் குறையாது, மாத்திரையும் குறையாது, சத்தியத்தை சத்தியமாகவே சத்தியமாய் சதாசிவன் சொல்லியருளிய வாழ்வியல் முறையான சைவம் பிடியுங்கள். வாழ்ந்திட வாழ வைக்கும் பெருவழியான சைவம் வாழுங்கள். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.
ரமண மகர்ஷி ரொம்ப அருமையாக அண்ணாமலையானை பார்த்து வாழ்த்துவார். என்போலும் தீனரை இன்புறக் காத்து நீ எந்நாளும் வாழ்ந்தருள் அருணாச்சலா என்று. என்னை போன்ற தீனர்களையெல்லாம் இன்புறக் காக்கின்ற நீ இதேபோல் எல்லா காலத்திலும் காத்து எந்நாளும் வாழ்ந்தருள் என்று இதே வார்த்தையைத்தான் ஆதி சைவத்தை நோக்கியும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என்போலும் தீனரை நித்யானந்தத்தில் நிலைபெறச் செய்த சைவ சத்தியமே, ஆதி சைவமே, உலகமெல்லாம் நீ பொங்கிப் பெருகி மேன்மைகொள் சைவநீதி, மேன்மை தரும் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மையை தரும் இந்த சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஆகமங்களாலும் வழி வழியாய் வந்த சைவத்தை மீண்டும் உயிர்ப்பித்து ஸ்தாபனம் செய்த சர்வஞ பீடாரூடரான ஞானசம்பந்த பெருந்தகையாலும் அப்பர் பெருமான் எனப்படும் திருநாவுக்கரசு சுவாமிகளாலும் சுந்தரராலும் மாணிக்க வாசகராலும் நாயன்மார்களாலும் நெறிப்படுத்தப்பட்டு வாழ்வியல் முறையாக வாழ்ந்து காட்டப்பட்ட பெருமானோடு இரண்டறக் கலக்கும் சிவோகம் எனும் நிலையில் நித்யானந்தமாய் நிலை பெற்றிருக்கும் இந்த மிகப்பெரிய வாழ்வியல் ஞானம் சொல்லவும் கேட்கவும் மிகுந்த புண்ணியத்தை தருவது, சொல்லவும் கேட்கவும் வாழ்க்கையை மேம்படுத்துவது. அதனால்தான் மேன்மை கொள் எனும் வார்த்தையை உபயோகிக்கிறார்கள். மேன்மை கொள் என்றால் சொன்னவர்கள், கேட்டவர்கள், எதிர்காலத்தில் கேட்கப் போகிறவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் மேன்மையை கொடுப்பது, மேன்மையில் அவர்களை நிறுத்துவது மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். சைவநீதி ஆதிசைவம் சார்ந்து உங்கள் எல்லோருக்கும் இருக்கும் கேள்விகள், சந்தேகங்கள், இவைகள் அனைத்தையும் நித்யானந்த தியானபீடம் பெங்களூரு ஆதீனத்திற்கு அனுப்பலாம். உங்கள் கேள்விகளை பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண் 720003 மீண்டும் சொல்கின்றேன், 72000311 மற்றும் 72003322 என்கின்ற எண்களுக்கு உங்கள் சந்தேகங்களை, கேள்விகளை அனுப்பலாம். அது மட்டுமல்லாது மிக முக்கியமான இந்த ஆதி சைவத்தை உங்கள் வாழ்வியல் நெறியாக, அனுபவமாக மாற்றிக்கொள்வதற்கு
எம்பெருமான் அருளியிருக்கும் மிக முக்கியமான சமய தீட்சை, விசேஷ தீட்சை என்கின்ற இரண்டும் வருகின்ற 21, 22, 23, 24 ஆகிய 4 தேதிகளில் பெங்களூரு ஆதீனத்தில் நித்யானந்த நகரத்தில் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு சமய தீட்சையும் விசேஷ தீட்சையும் பெற்று ஆதி சைவத்தை அனுபவமாக மாற்றிக்கொண்டு எம்பெருமானோடு இரண்டறக் கலந்து இறைநிலை உணர்ந்து சிவஞானத்தை அனுபூதியாக்கிக் கொண்டு சிவபோதத்தில் நிலைத்து வாழுமாறு, சிவபோதத்தில் நிலை பெற்று இருக்குமாறு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றோம். எம்பெருமான் ஆகமத்திலே மிகத் தெளிவாக விளக்குகின்றார். 10 விதமான தீட்சை முறைகள், 9 விதமான தீட்சைகள், சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம் என்று 10 விதமான 9 விதமான தீட்சைகளும் 10 விதமான முறைகளையும் ஆகமத்தில் இறைவன் விளக்குகின்றார். அதில் ஒரு முக்கியமான விதியாக சமய தீட்சையும் விசேஷ தீட்சையும் ஜாதி மத இனம் ஏதும் பாராது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரதிபலன் எதிர்பாராது கைமாறு கருதாது அளிக்கப்பட வேண்டும் என்று ஆணையிடுகின்றார். அவரின் உத்தரவை, அவரின் ஆணையை சிரம் மேற்கொண்டு எந்த கட்டணமும் இல்லாமல் விலையில்லாது அனுமதி இலவசமாக சமய தீட்சையும் விசேஷ தீட்சையும் நவம்பர் 21, 22, 23, 24 4 நாட்களும் பெங்களூரு ஆதீனத்தில் நடைபெறுகின்றது. நித்யானந்த தியானபீடத்தில் நடைபெற இருக்கின்றது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறையருள் பெற்று சிவோகம் எனும் அனுபூதியை உணர்ந்து ஜீவன் முக்த நிலையில் வாழ்ந்து சிவபோதத்தில் நிறைந்து நித்யானந்த நிலையில் இருக்குமாறு, நித்யானந்த நிலையில் மலருமாறு உங்களை வாழ்த்துகின்றேன். எந்தவிதமான அனுமதி கட்டணமும் இன்றி சமய தீட்சையும் விசேஷ தீட்சையும் அளிக்கப்படும். விசேஷ தீட்சை பெற்றவர்கள் தினந்தோறும் சிவபூஜை செய்வதற்கான பாத்திரங்களும் ஆத்மலிங்கமும் பூஜை செய்யும் முறையை சார்ந்த முறையை பற்றி விளக்கும் புத்தகமும் மற்ற இதற்கான பொருட்களும் உங்களுக்கு சிவசேவையாய் இலவசமாய் அளிக்கப்படும். ஆழ்ந்து இதை வாழ்ந்து பாருங்கள். ஆதி சைவம் வாழ்ந்து பார்த்து அனுபவிக்க வேண்டிய சத்தியம். வெறும் எண்ணத்தாலோ வார்த்தையாலோ புரிந்து கொள்ள முடியாத, வாழ்ந்து பார்த்தே உணர்ந்து கொள்ளப்பட வேண்டிய வாழ்வியல் நெறி, வாழ்வியல் சத்தியம். வாருங்கள், சைவத்தை வாழுங்கள்,
மேன்மை கொள்வீர்கள். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், பிடதி, பெங்களூரு. ஃபோன் 08027279999. www.nityananda.org.